உலகெங்கிலும் இருக்கும் ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2026 ஆங்கில புத்தாண்டு பிறக்கப் போகிறது. இன்னும் எண்ணி 54 நாள் தான் சார் இருக்குது. இந்த 54 நாளுக்குள்ளே நம்ம புத்தாண்டு வரப்போகிறது. சரி, பழையன கழிதலும் புதியன புகுதலும் 2025 ஒரு வகையாக முடிஞ்சு போச்சு. 2026 நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ராசி ரீதியாக பார்க்குறோம். வகையில் முக்கியமாக இந்த வருஷம் குரு பகவான் உச்சம் பெறுகிறாருங்க. கடகத்தில் உச்சம் பெறுகிறார். தான் இந்த வருடத்தோட டாப் ஹைலைட். 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அற்புத விஷயமாக குரு உச்சம் பெறுகிறார். அதனால் நிறைய பேருக்கு நல்லது நடக்க போகுது. சனி வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் நவம்பர்லேயே. அப்பா சாமி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருப்பா. அப்போது சனியினுடைய கோர தாண்டவமெல்லாம் சரியாயி 2026 குரு பகவானோட உச்சம் நடந்து எல்லாருக்கும் பணமழை கொட்டப் போகிறது. யார் யாருக்கெல்லாம் இவ்வருடம் சிறப்பாக இருக்க போகுது, யார் யார் வாழ்க்கையெல்லாம் மாற்றங்கள் வரப்போகிறது, வெளிநாடு யார் போக போகிறீங்க, குழந்தை யாருக்கு பிறக்க போகுது, நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னங்கிறது ராசி ரீதியாக பார்த்து விடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நியூ இயர் பலன்கள் எப்படி இருக்க போகிறது? 2026 புத்தாண்டு பிறக்க போகிறது. 2026 பிறந்த ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு மாதிரி, ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரின்னு சொல்லலாம். நண்பர்களே, என்றுமே வேலை என்பதனுடைய அருமையை உணர்த்த போகும் வருடம் இது. நான் ஓப்பனிங்லேயே டிஸ்க்ளைமர் போய் சொல்லிடுறேன், அப்புறம் யாரும் என் மேலே வருத்தப்படாதீங்க. 10 குரு வந்தால் பதவி பறிபோகும்பாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்படி தான் நான் போன வருஷம் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருந்தேன். நிறைய பேர் வேலை இழந்தாங்க. நிறைய தம்பிகளுங்கிட்ட வருத்தப்பட்டாங்க. என்ன சார் உங்கள் வாயால் அப்படி சொல்லலாமா? எது வேலை இல்லைன்னா சீமடத்தில் தான் வந்து சேர்ந்துக்கோம் பார்த்துக்க அப்படின்னா வாங்க கமான், யார் வேணா வாங்க. அந்த மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த 10ஆம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் என்ன பலன்களை எல்லாம் தருகிறார் என்பதை பார்க்கிறோம். அவ்வகையில் 10 குரு வந்தால் பதவி பறிபோகும் என்பது உண்மை. அப்போ 10ஆம் இடத்து குரு பகவான் என்ன செய்கிறார்? ரைட், பாயிண்ட் நம்பர் 1. அது ஆஃப்டர் ஜூன். முதல்ல நல்லது பேசுவோம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு என்பதாக குரு பகவான் பாக்யஸ்தானத்திலே எழுந்திருக்கிறார். நண்பர்களே, இந்த குரு பகவான் பாக்யஸ்தானத்துக்கு செல்வதைப் போல ஒரு நல்ல விஷயம் இந்த உலகில் எதுவும் இல்லை. காரணம் என்னவென்றால், இந்த 9ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான வாழ்வின் திறவுகோல்னு சொல்லணும். இது வரைக்கும் என் வீட்டில் எங்கள் அப்பா வச்ச கடன் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா கடன் வச்சிட்டார் சார். நான் கஷ்டப்பட்டு தான் சார் அடைக்கிறேன். கவலையே படாதீங்க, குரு பகவானுடைய அருளாலே அதெல்லாம் சரியாகும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்லாம் சொல்லுவாங்க. அவ்வகையில் 9ஆம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு அதெல்லாம் பண்றார். ஒரே தூக்கி லைஃபை மாத்திடுறார். வாழ்க்கையிலே நண்பர்களே, நம்ம ஒரு ட்ராக்ல போனா லைஃப் ஒரு ட்ராக்ல போகும்பாங்க. அந்த மாதிரி நான் எதையோ ஒன்று ஆரம்பிக்க வந்தேன். உண்மையை சொல்ல போனா நான் ஒரு டீ கடை தான் வச்சேன். டீ கடைக்கு வெளியில சும்மா கூட்டம் சேரணுமேங்கிறதுக்காக பஜ்ஜி போண்டாலாம் போட்டு விற்கலான்னு நினைச்சேன். பக்கத்தில் 2 பேப்பர் வச்சேன். அப்புறம் பார்த்தா பேப்பர் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. நிறையா. அப்புறமா பார்த்தா நமக்கு இந்த பிஸ்னஸ் தான் வருது போல இருக்குன்னு நான் முழு நேர சிட்சாட் மாதிரி ஆயிட்டேன். வாழ்க்கை எங்கே கூட்டிட்டு போகுது நமக்கே தெரியாததான் உண்மை. நண்பர்களே, நம்ம ஒரு ரூட்ல பிஸ்னஸ் ஓட்டினா அது ஒரு ரூட்ல போகும். ஆனால் உங்களுக்கான சரியான வழியை இந்த பிரபஞ்சம் உணர்த்தி கொண்டே இருக்கிறது. ஒரு ரீல்ஸில் கூட பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, ஒரு பணக்காரன் பணத்தை நோக்கி தான் போயிட்டு இருப்பான். அவன் தேடுதல்லாம் அதில் தான் இருக்கும். ஒரு ஆன்மீகவாதி கடவுளை பற்றி தேடிட்டு இருப்பான். அவன் தேடுதலாம். நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதுதான் உங்கள் கண்ணுக்கு தெரியும், அதுதான் உங்களுக்கு கிடைக்கும், உங்கள் வாழ்வியலாக மாறும். துலாம் ராசிக்காரர்களுக்கு எதை தேடுறதுனே தெரியாமல் ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது சார். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என் வாழ்க்கையில் எனக்கு என்னமோ ஒன்று என்னை விட்டு இழந்த மாதிரியே இருக்குது சார்ன்னா கவலையே படாதீங்க. 9ஆம் இடத்து குரு பகவான் ஒரே தூக்கி உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் தான் உன் பிளாட்ஃபார்ம், இதில் போப்பா என்று சொல்லுகிறார். குரு பகவான் தருகின்ற பொன்னான பலனால எனக்கு பிழைக்கிறதுக்கு ரூட்டு கிடைச்சிருச்சு சார், இதுக்கு மேல் எனக்கு கவலை இல்லை எப்படி என்பதாக இல்லை வாழ்க்கை போகும். 9ஆம் இடத்து குரு ஜூன் வரைக்கும். ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், யாரிடனும் பேசுவதை அளவோடு பேசுங்கள். உங்கள் ரகசியங்களை சொல்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள். யாரிடம் அளவோடு சிரியுங்கள், அளவோடு பழகுங்கள். ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நண்பர்களே, வாழ்க்கையில் நம்ம வெள்ளாந்தியா நம்ம நிறைய பேர்கிட்ட பழகிறது தான் நமக்கு ஒரு பிரச்சனையாவே விடியுது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நண்பர்கள்னு நினைச்சு நம்ம ஆபீஸில் சொல்லுவோம், ஆனால் அவர்களே நமக்கு எதிரிகளாக மாறுவார் நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். துரோகிகள் எல்லா ரூபங்களிலும் இந்த உலகத்தில் சுத்திட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒன்றும் கிடையாது சார், ஒரு டார்கெட் கிடையாது, அடுத்த நாள் பொழப்புன்னு ஒன்று கிடையாது. நம்ம அப்படி கிடையாது, நமக்கு 1008 வேலை இருக்கு. நண்பர்களே, ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், ஓடிக்கொண்டிருக்கும் உலகம் நம்மை திரும்பி பார்க்க போவதில்லை. அப்படி அதை திரும்பி பார்த்தாலும் அதற்கு தெரிகிற தூரத்தில் நாம் இல்லை. 10ஆம் இடத்திலே குரு பகவான் மறைந்தால் ஒரு வருஷம் வீணாப்படும். அடுத்த வருஷம் வரைக்கும் 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது வேலை கிடைக்காது. அந்த ஒரு வருஷத்துக்குள்ள உங்க ஜூனியர் எல்லாம் சீனியர் ஆயிடுவான். எந்த கம்பெனில நீங்க ஒரு சீனியரா இருந்தீங்களோ அதே கம்பெனில நீங்க ஜூனியர் ஆயிடுவீங்க. அவர் உங்களுக்கு பாஸ் ஆயிடுவார். அந்த மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பொழப்பு போயிடும்.
டெய்லி எனக்கு இதுதான் சார் பொழப்பு, இதை வச்சு தான் சார் நான் சம்பாதிக்கிறேன்னா அந்த வருமானம் போயிடும். அப்போது துலாம் ராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். 10ஆம் இடத்து குரு பகவான் பதவியை பிடுங்குவார். அதில் யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல். அடுத்ததாக இந்த குரு பகவான் தருகின்ற பலனை தொடர்ந்து 6ஆம் இடத்து சனி செய்யும் பலன்கள். 6ஆம் இடத்து சனி என்ன பண்றார்? சனியை பொறுத்தவரையிலே சனி வக்கரமா இருக்கார். 4-5 கூடையவர். அவர் வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகுது? நிறைய சுகஸ்தானம் கெடுவதால் உடம்பு வீணா போகுது, உடல் ரீதியான தொந்தரவுகள் வருது இதெல்லாம். ஆனால் அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்ததற்கு பிறகு 4-5 கூடையவன் 6ஆம் இடத்தில் இருந்து அவர் வக்ர நிவர்த்தி அடைந்ததற்கு பிறகு உங்கள் வாழ்வில் சொல்லொண்ணாத மாற்றங்கள் ஏற்படுகிறது. சத்துருக்கள் எல்லாம் ஒழிந்து விட்டார்கள். உங்கள் வாழ்வில் என்ன நடக்குது? உங்களுக்கு எதிர்பாராத மறைமுக விமர்சனங்கள் எல்லாம் உங்களை விட்டு போயிடுது. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு ரூட்டு கிளியர். ஆஃபீஸில் எப்படி பழக்கணும்னு கற்றுக்கிட்டீங்க, எப்படி முன்னுக்கு வரணும்னு கற்றுக்கிட்டீங்க, எல்லாம் ரைட்டு தான். ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், ஜூனுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் டஃப்பாக போகும். அதை ஃபோர்காஸ்ட் பண்ணி நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. துலாம் ராசிக்காரர்கள் ஜாக்கிரதை. இந்த வருடத்தை பொறுத்த வகையிலே மிக அற்புதமான விஷயமாக நாம் கருத வேண்டியது என்றால் குரு பகவானுடைய இந்த பயிற்சி தான். இந்த குரு பகவானுடைய இந்த பயிற்சியில் என்னென்ன நடக்க போகிறது? குரு கடகத்திற்கு பெயர்றார். ஜூன் 1ஆம் தேதி பெயர். ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் ஒரு பலனுங்க. ஜூனுக்கு அப்புறம் ஒரு பலன் வச்சுக்கோம். இந்த வருடத்துடைய எண்டில் 2026 டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கும், கேது சிம்மத்திலிருந்து அப்படியே கடகத்துக்கும் போகிறாங்க. கடகத்தில் குரு இருக்காருங்க. உச்சம் பெற்ற குருவோட கேது சொல்லும்போது கோடீஸ்வர யோகம்லாம் தொடங்க போகும். அப்போது உங்களை வந்தவுடனே கோடீஸ்வரர் ஆக்கணும்னா என்ன செய்யணும்? பணத்தை நிறைய உருவாக்கத்திற்கான வழிகளை ஃபஸ்ட்டே கொடுத்துடணும். நம்ம ஒரு ட்ரீம் வச்சுருக்கோம், இதை அச்சீவ் பண்ணணும்னு. அப்போ அச்சீவ் பண்ணால் என்ன ஆகணும்? இப்போலேருந்து நான் ரெடி ஆகணும். அப்போ தானே பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ அப்போது இந்த 2026 பொன்னான வருடமாக இருக்க போகிறது. உச்சம் பெற்ற குரு பகவான் 5, 7, 9 பார்க்கிறார். இந்த உலகத்தில் 8ஆம் இட காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். நிறைய பேர் சொத்து வாங்க போகிறீங்க, நிறைய பேர் அதிர்ஷ்டத்தை பார்க்க, நிறைய பேர் 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 12ங்கிறது மூழ்வினை, இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது. இப்போது இந்த வருடத்தில் சாப நிவர்த்தியான வருடம் என்று சொல்லலாம். ஸோ என்னென்னலாம் பரிகாரங்கள் இந்த வருடம் பண்ணணும்? சனி பகவான் மட்டும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மீனத்தில் இருக்கிறதுனால பெரும்பாலான ஆட்கள், எல்லா ராசிக்காரர்களுமே சனியை எப்பொழுதும் பிரீத்தி செய்து கொண்டே இருப்பது நல்லது. என்னது? குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்றது போலவே திருநள்ளாறும், நீங்கள் இதுக்கு குச்சனூர் செல்வது, இங்கெல்லாம் போய் சனி பகவானை வழிபடுங்க. மங்கள சனியாக வழிபடுங்க, பொங்கு சனியாக வழிபடுங்க. சனி பகவானுடைய கடாட்சம் கிடைச்சுட்டே இருக்கிற வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும். ஏன்னா அவர் தான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ இந்த 2026 என்னெல்லாம் பண்ணலாம்னா, பட ஆசிரியர்களுக்கெல்லாம், கதாசிரியர்கள் படம் எடுக்கணும், ரொம்ப அருமையான பீரியடுங்க. யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பிங்க, இப்போ ஆரம்பிங்க, சூப்பராக சக்ஸஸ் ஆவீங்க. அதே மாதிரி 2026 குறும்படம் எடுக்கிறேன் சார், ப்ரொடியூசர் கிடைக்கல, உங்களுக்கு கிடச்சிருவாங்க. அதே மாதிரி சொத்தை பார்க்கறதுனால லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார், திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது சார், அங்கே போய் இடம் வாங்கலாமா? எங்கே வேணால் வாங்குங்க, நீங்கள் வாங்குகிற இடம்லாம் ஓகே ஆகும் போன்ற நிறைய விஷயங்கள் இந்த வருடம் நடக்கப் போகிறது. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். நம்மளது ஆஸ்ட்ரோ டிவைன் சேனலை மாபெரும் வெற்றி அடைய வையுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா அருள் புரிந்து கொண்டிருக்கும் புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.